ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம டிஎன் செட்டோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பிவைக்யூ டிஸ்கஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக டிஎன் செட் எக்ஸாம்ல இருந்து சிலபஸ்ல இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷனாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ்னா இந்த ஸ்டேட் தியரியை சொல்லலாம். அப்புறம் அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ், அப்புறம் டெவலப்மெண்ட் தியரி, அப்புறம் டெமோக்ராட்டிக் தியரி, அதாவது டெமோக்ரட்டைசேஷனை பற்றின கான்செப்ட், இதெல்லாம் தான் தொடர்ச்சியாக வேற வேற ஸ்டேட்ல இருக்கிற செட் எக்ஸாம்ல இருந்து கேட்கப்படுற கேள்விகள். ஸோ அதை பற்றி தான் நம்ம செஷன்ல பார்க்க போகிறோம். ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். டிஎன் செட்டோடைய பேப்பர் 1 கிராஷ் கோர்ஸ் ப்ரொஃபஸர் அகாடமியில் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் எவ்ரி திங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி உங்கள் இது டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம், கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டு தி டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இது மகாராஷ்டிரா செட்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதில் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் politics and economics are tied to each other. The type of economy adopted by any state is essential in comparative political analysis. After globalization, economies of states have witnessed sea change. World systems theory is not related to world's capitalist system. ஸோ இதில் எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதா கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னதுன்னா பொலிட்டிக்ஸும் எக்கனாமிக்ஸும் டைட் டு ஈச் அதரா அப்படின்னு பார்க்கும்போது அது கான்செப்சுவலி ட்ரூ தான். ஏன்னா ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் தான் அந்த ஸ்டேட்ல இல்லை கண்ட்ரியில இல்லை ஒரு சொசைட்டில இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணும். ஸோ பொலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆர் டைடு டு ஈச் அதர். அவங்களுக்குள்ள ஒரு ரெலவன்ஸ் இருக்கு. எப்படி சோசியாலஜிக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கும் ரெலவன்ஸ் இருக்கும், எப்படி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் ஒரு ரெலவன்ஸ் இருக்கும், அதே போல தான் பொலிட்டிக்ஸும் எக்கனாமிக்ஸ்க்குமே ஒரு ரிலேஷன் இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன், the type of economy adopted by any state is essential in comparative political analysis. அதாவது கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 2 கண்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் அமெரிக்கா. இப்போ இந்தியாவோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆர் எக்கனாமிக் சிஸ்டம் அண்ட் அமெரிக்காவோட எக்கனாமிக் சிஸ்டம் ஆர் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி சிமிலரா இருக்கு, என்னெல்லாம் டிஃபரன்சஸ் அவங்களுக்கு இடையே இருக்கு, இப்போ எது பெஸ்டா இருக்கு, எது சிட்டிசன் சென்ட்ரிக்கா இருக்கு, எது நிறைய ப்ராக்ரஸை கொடுக்குது அப்படின்றத ஒரு கம்பேரிட்டிவான ஸ்டடியா பண்றது தான் இந்த கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். அப்போ இதுல என்ன கேட்கறாங்கன்னா the type of economy adopted by any state is essential in comparative political analysis. அப்போ ஒரு டைப் ஆஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் லிபரலான எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் 1991 அப்புறம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். அது ஒரு ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமியை ப்ரொமோட் பண்றதுக்காக பண்ண இனிஷியேட்டிவ். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் எக்கானமி விச் வாஸ் அடாப்டட் இன் இந்தியா. ஸோ அதை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆல்ரெடி அடாப்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் இந்தியாவும் அதை எம்சைஸ் பண்ணாங்க. அப்போ இதை பண்ணா நம்மளுடைய growth, எக்கனாமிக் growth அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பியும் கரெக்ட். சி ஆஃப்டர் குளோபலைசேஷன் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஹேவ் விட்னஸ் சி சேஞ்ச். ஸோ அதாவது ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் எக்கனாமிஸ்க்கு நடந்திருக்கான்னு பார்க்கும்போது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா குளோபலைசேஷன் எப்படி ட்ரேடோடைய மெக்னானிமிட்டியை மேக்சிமைஸ் பண்ணிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு கண்ட்ரி அதோட நெய்பரிங் கண்ட்ரிஸோட தான் ட்ரேட் பண்ண முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இங்க அதோடைய ஆப்போசிட் எண்ட்ல இருக்கிற இன்னொரு கண்ட்ரி கூட நம்மளால ட்ரேட் பண்ண முடியுது. அது குளோபலைசேஷன் பெரிய ஒரு ஃபேக்டர். ஸோ வேர்ல்ட் சிஸ்டம் தியரி இஸ் நாட் ரிலேட்டட் டு வேர்ல்ட் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமா அப்படின்னு பார்க்கும்போது அது தப்பு. ஏன்னா இந்த தியரி நீ ஒரு நியோ மார்க்சிஸ்ட் தியரி விச் எம்சைசஸ் ஆன் தி கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம், அதாவது கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமோடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி நடந்துட்டு இருக்கு, ஒரு கண்ட்ரியும் அதனால எவ்வளவு சஃபர் பண்றாங்க அப்படின்ற ஸ்டடி தான் இந்த வேர்ல்ட் சிஸ்டம் தியரி சொல்லுது. இப்போ இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறதுனாலே தப்பான ஆப்ஷன் டி தான். ஸோ செகண்ட் ஒன், விச் கண்ட்ரி ஹேட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலனிஸ் இன் லாட்டின் அமெரிக்கா. ஸோ லாட்டின் அமெரிக்கான்னு நம்ம சொல்லும்போது சவுத் அமெரிக்கா தான் நம்ம லாட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவோம். அர்ஜென்டினா, பிரேசில், பாராகுவே, உருகுவே இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு மினி கண்ட்ரி கான்டினென்ட் தான் நம்ம லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல கொலோனியல் பீரியட் ஆஃப் டைம் அதாவது இந்தியாக்கெல்லாம் முன்னாடி ஒரு 19th சென்ச்சுரி ஆர் ஈவன் 18th சென்ச்சுரி அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எந்த கண்ட்ரி மேக்சிமமான காலனிஸ் வச்சிருந்தது அப்படின்றதா கொஸ்டின். அப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஏ ஸ்பெயின், பி போர்ச்சுகல், சி பிரான்ஸ், டி பிரிட்டன்.
இதுல நம்ம கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணி இந்த ஆன்சரை நமக்கு தெரியாட்டி கூட நம்மளோட சான்சஸ் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாட்டின் அமெரிக்கால பேசப்படக்கூடிய மொழி எது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட்டா அர்ஜென்டினா தான் வந்துட்டு கடைசி FIFA வேர்ல்ட் கப்ப ஜெயிச்சாங்க. ஸோ ஆப்வியஸா வந்துட்டு உங்களுக்கு அர்ஜென்டினா ஃபுட்பால் டீமை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அர்ஜென்டினா ஃபுட்பால் டீம் ஆகட்டும், பிரேசில் ஃபுட்பால் டீம் ஆகட்டும், இவங்கலாம் வந்துட்டு என்னைக்குமே பேசுற மொழி என்னன்னு பார்க்கும்போது அது வந்துட்டு ஸ்பானிஷ் தான். அப்ப ஸ்பானிஷ் எங்க இருந்து வந்தது? அப்படின்னா அது ஆப்வியஸ்லி ஸ்பெயின்ல இருந்து தான் வந்தது. இது மட்டும் இல்லாம போர்ச்சுகீஸ் பேசுற இடங்களும் இருக்கு. ஆனா பிரான்ஸோடைய பிரெஞ்சு பேசுறதாகட்டும், இல்ல பிரிட்டனோட இங்கிலீஷ் பேசுறதாகட்டும், அதெல்லாம் வந்து இருக்கு. பட் ஓவராலா பார்க்கும்போது அதோடைய ஸ்கேல் வந்துட்டு ரொம்ப குறைவு தான். ஸோ நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஸ்பானிஷ் அப்படின்றத வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம். அங்க வந்து நிறைய பேர் வந்து அதை எஸ்பானியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்பானிஷோட இன்னொரு டேர்ம் தான், சினோனிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்பானியோல் ஆகட்டும், ஸ்பானிஷ் ஆகட்டும், ரெண்டுமே சேம். ஸோ அதை வந்துட்டு டிரைவ் பண்ண ஒரு ஒரிஜின் கண்ட்ரி எதுனா ஸ்பெயின் தான். ஸோ இதோட கரெக்டான ஆப்ஷனும் ஏ, ஸ்பெயின் தான். Which of the following is not the feature of globalization? இப்போ குளோபலைசேஷனோட ஃபீச்சர் எது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் எம்சைஸ் பண்ற விஷயம் என்னன்னா, விச் இஸ் நாட், விச் இஸ் அப்படின்ற டிஃபரன்சியேஷன் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆன்சரை கொடுக்கணும். கொஞ்சம் ஹேஸ்டியா நம்ம சீக்கிரமா கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சரை வந்துட்டு ரிலீவ் பண்ணிட்டோம்னா அது தப்பா கூட அமைய சான்சஸ் இருக்கு. அப்போ என்னைக்குமே கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எம்சைஸ் நம்ம கொடுத்து தரவா ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் தான் ஆன்சருக்கு இல்லைன்னா ஆப்ஷனுக்கு போகணுமே. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் வந்து ஏ ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட், பி லிபரலைசேஷன், சி ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் நாலேஜ் அண்ட் டெக்னாலஜி, டி ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ராஸ் பார்டர். இப்போ குளோபலைசேஷன் என்ன? அப்போ அதோட கான்செப்டுவல் கிளாரிட்டி நமக்கு இருந்தாலும் இந்த ஆன்சரை வந்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஸோ குளோபலைசேஷன் என்னன்னா வந்துட்டு ட்ரேடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியால தயாரிக்கப்படுற ஒரு ப்ராடக்ட் அது வந்துட்டு ஒரு சீப் ப்ராடக்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப் இருக்குன்னு வைங்க. அது வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு பெஸ்ட், இந்தியாவே பெஸ்ட் சோப் ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. அது வந்து அதோட விலை வந்துட்டு 10 ரூபான்னு வைக்கலாம். ஆனா இதுவே அமெரிக்கால அதே இன்கிரீடியன்ஸ் வச்சு கிரியேட் பண்ற ஒரு சோப்போடைய ப்ராடக்டோட ரேட் வந்துட்டு 1000 ரூபாவா இருக்கலாம். ஸோ இப்போ குளோபலைசேஷனால என்ன ஆகுதுன்னா, இங்க இருக்கிற அந்த சோப்போடைய மேனுஃபேக்சரர்னால அவருடைய ப்ராடக்டோ அவங்களுடைய ப்ராடக்டை வந்துட்டு அமெரிக்கால போய் அதை விட சீப்பான ஒரு ரேட்டுக்கு செல் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ருபீஸ்க்கோ 600 ருபீஸ்க்கோ செல் பண்ண முடியுது, இன்க்ளூடிங் ஆல் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம். ஸோ இந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது இந்தியன் ப்ராடக்ட்டை வந்துட்டு அமெரிக்கன்ஸ் வாங்க முடியறதையும், அதாவது ஒரு கன்சியூமரிஸ்டிக்கான லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டு நம்ம சொசைட்டியே ட்ரைவ் பண்ணி போகுது இல்லை. இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதாகட்டும், இந்தியன்ஸ் வந்துட்டு அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதாகட்டும், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் தான் வந்து குளோபலைசேஷன் ப்ரொமோட் பண்ணுது. எப்படி வந்துட்டு டெக்னாலஜி ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரீயான ஒரு ரொம்ப லிபரலான வேல எல்லாருமே ஆக்சசபிள் ஆக்குறது தான் ஒரு குளோபலைசேஷனோட மிகப்பெரிய நோட்டம். அப்ப அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ட்ரேட் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா இருக்காது. ஆனா அதே டைம்ல லிபரலைசேஷன் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா அது இருக்கும். அப்ப ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் நாலேஜ் அண்ட் டெக்னாலஜி இருக்குமா? டெஃபினெட்லி. ஏன்னா குளோபலைசேஷனோட ஏமே இந்த ஹோல் வேர்ல்ட வந்துட்டு ஒரு ஒரு சிங்குலர் யூனிட்டா, ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் ஃபேமிலி, ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் சொசைட்டி ஆக்குறது அதோட மெயின் எய்ம். ஸோ இதுல வந்துட்டு லிபரலைசேஷன் இருக்கும், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் நாலேஜ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். அண்ட் டி இப்போ ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ராஸ் பார்டர். அதாவது இப்போ இந்தியாவில் வந்துட்டு நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபாரினர்ஸ், எங்கேயோ இருக்கிறவங்க, எங்கேயோ இந்தியாவோட எந்த ஒரு லிங்க்குமே இல்லாதவங்க. ஆனா நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களுக்கு மிகப்பெரிய ஷேர் இருக்கு, மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்தியாவுடைய growth ஜேர்னில அவங்க ஒரு பார்ட்டா இருக்காங்கன்னா இது எல்லாத்துக்குமே குளோபலைசேஷன் ஒரு ஃபேக்டர் தான். இப்போ இதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டதுனாலே ஆப்ஷன் ஏ ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட் தான் ராங்கான ஆன்சர், சாரி கரெக்டான ஆன்சர். இப்போ ஃபோர்த் ஒன், why did the theory of modernization emerge? Options are A, to guide the developing countries about their development, B, providing loan to developing countries, C, giving economic support to the developing countries, D, to give lessons of politics to the developing countries. ஸோ தியரி ஆஃப் மாடர்னைசேஷனோட மெயின் எய்ம் என்ன? அப்போ இதுவுமே ஒரு கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். இந்த கான்செப்டுவல் கிளாரிட்டி நமக்கு இருந்து இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே இதுக்கு நம்ம ஆன்சரை ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ மாடர்னைசேஷனா ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை வந்துட்டு எப்படி எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணும், அதுக்கான ஒரு பாத்வேவை எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்றது தான் இதை எம்சைஸ் பண்ணுது. இப்போ ஒரு ரொம்ப பேக்வர்டான ஒரு சொசைட்டி இருக்கு, ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு ஒரு டெவலப்டு கண்ட்ரியோடைய எல்லா ஃபீச்சர்ஸுமே கிடைக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்
அப்ப அந்த டெவலப்மெண்ட் ஜர்னியை தான் வந்துட்டு மாடர்னைசேஷன் பேசுது. அப்ப இதுல ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா, டு கைடு தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அபவுட் தேர் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் மாடர்னைசேஷனோட மெயினான எய்மே. அதுல இப்ப ப்ரொவைடிங் லோன் டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அவங்க பண்றாங்களா, இல்ல கிவிங் எக்கனாமிக் சப்போர்ட் பண்றாங்களா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டீப்பா நம்ம போயிட்டு அதோடைய ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாம அதுக்கு என்ன பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குதோ அந்த இடத்துல தான் இதெல்லாம் வருது. ஆனா பேசிக்கா இப்ப தியரி ஆஃப் மாடர்னைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா ஒரு ஆப்ஷன் தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். சோ அதனாலேயே நம்ம ஆப்ஷன் ஏ தான் சூஸ் பண்ணோம், டு கைடு தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அபவுட் தேர் டெவலப்மெண்ட். Fifth one, which among the following is an incorrect statement? இதுல ஆப்ஷன்ஸ் ஆர் liberalization does not always lead to democratic transition. Democracies must meet three basic procedural criteria: competitive elections, adult citizenship, and minority rights. According to O'Donnell, there are two transitions: a transition to democracy and transition to a consolidated democracy. All democracies emerged after World War have transited from democracy to consolidated democracy. ஸோ இதுல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை. அப்ப இதுல இருக்கிற என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லிபரலைசேஷன் டஸ் நாட் லீட் டு டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன். அதாவது லிபரலைசேஷன், அதாவது ஒரு சொசைட்டில வந்து லிபரல் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றதுனால அவங்க அந்த சொசைட்டி இப்போ அத்தாரிட்டேட்டிவான சொசைட்டி இருக்கு, இல்ல ஒரு ஃபியூடல் சிஸ்டம் அங்க ஃபாலோ பண்ணப்படுதுன்னா அங்க இருந்துட்டு அவங்களுடைய கவர்னிங் சிஸ்டம் இல்லைன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்துட்டு ஒரு டெமோக்ரஸி ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டமா நம்மளால மாற்ற முடியாது அப்படின்றதா சொல்லுது. ஆனா இப்ப நம்ம லிபரல் தியரியை பத்தி பார்த்த போய் இல்ல படிச்ச போய் நமக்கு தெரிஞ்சிருக்கும், லிபரல் தியரியில மேஜர் எம்சஸ் என்னன்னா டெமோக்ராட்டிக்கான ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்துட்டு கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து லிபரலைசேஷனால ஈஸியா கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு அந்த இடத்துல. ஏன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு டஸ் நாட் ஆல்வேஸ் லீட் டு டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன் அப்படின்றது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் ஆஃப் தி ஃபேக்ட் தட் இந்த ஃபீச்சர் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சைனாவை எடுத்துக்கலாம். சைனாவோட எக்கனாமிக் சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி தான். அப்போ அங்கே வந்துட்டு பல பேர் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல கம்பெனிஸ் வந்துட்டு வெளியே போயிட்டு அப்ராட்ல வந்துட்டு அவங்களோட கம்பெனி செட் பண்ணலாம். அப்போ அங்கே லிபரலைசேஷன் நடந்திருக்கு. ஆனால் அதே டைம்ல அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு பார்க்கும்போது கிடையவே கிடையாது. ஸோ அதனாலேயே இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா சொல்லிடலாம், லிபரலைசேஷன் மட்டும் இருந்தா டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன் நடக்காது. ஆனா ஒரு டெமோக்ரஸி இருக்குன்னா அங்க கண்டிப்பா லிபரல் பாலிசிஸ் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெமோக்ரஸி அப்படின்றது எங்க இப்ப அமெரிக்கா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு லிபரல் பாலிசிஸோ லிபரல் ஆக்ஷன்ஸோ எடுக்கப்படக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆனா அதே டைம் லிபரல் பாலிசிஸ் இருந்தா மட்டும்தான் டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன் நடக்குமானா அது கிடையாது. அப்புறம் ஆப்ஷன் பி பார்க்கும்போது டெமோக்ரஸிஸ் மஸ்ட் மீட் 3 பேசிக் ப்ரொசீஜரல் கிரைட்டீரியா: காம்படிட்டிவ் எலெக்ஷன்ஸ், அடல்ட் சிட்டிசன்ஷிப் அண்ட் மைனாரிட்டி ரைட். இப்போ டெமோக்ரஸிஸ்க்கு வந்து பேசிக்கான கிரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எலெக்ஷன்ஸ் அங்கே நடக்கணும், அடல்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்கணும், மைனாரிட்டியோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் வந்துட்டு அதோட ஃபீச்சர்ஸான்னு பார்க்கணும். ஆமாம், இதுவுமே அதோட ஃபீச்சர்ஸ் தான். எல்லா டெமோக்ரஸிலையும் வந்து மக்கள் என்றைக்குமே உரிமையாக கேட்கக்கூடியதான் மைனாரிட்டி ரைட்ஸ், என்றைக்குமே உரிமையாக கேட்கக்கூடியதான் சிட்டிசன்ஷிப், என்னைக்குமே அங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரான எலெக்ஷன் தான் நடக்கணும், ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன் தான் நடக்கணும். அதுதான் வந்து டெமோக்ரஸியோட விக்டரி அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுவோம். இந்தியாவை வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டெமோக்ரஸி இல்லைன்னா பிக்கெஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்லப்படுறதே இந்தியாவுடைய எலெக்ஷனை எப்படி நம்ம நடத்துறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான். ஸோ ஆப்ஷன் சி பார்க்கும்போது அக்கார்டிங் டு O'Donnell there are two transition: a transition to democracy, a transition to consolidated democracy. அதாவது இதுல என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு ரொம்ப அத்தாரிட்டேட்டிவான ஒரு சிஸ்டம், டோட்டாலிட்டேரியனான ஒரு சொசைட்டி இருக்கு இல்ல கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு இப்போ டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன், அதாவது டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக மாறுது. அதுதான் அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப இந்த ஸ்டெப் முடிஞ்சா, இந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்தது அவங்களால கன்சாலிடேட்டடான ஒரு டெமோக்ரஸியை கிரியேட் பண்ண முடியும். அதாவது கன்சாலிடேட்டட் டெமோக்ரஸி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெமோக்ரஸி இருக்கு, அது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு சஸ்டெயின் ஆச்சு, அங்க வந்துட்டு ரெவல்யூஷன் எந்த விதத்துலையும் நடக்கல, எக்ஸ்ட்ரீமிசம் நடக்கல, அது வயலண்டிக்கா மாறல அப்படின்னா வந்துட்டு அங்க பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது, அங்க வந்துட்டு டெமோக்ரஸி சொல்லப்படுற எல்லா கிரைட்டீரியும் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா அப்போ வந்துட்டு ஒரு கன்சாலிடேட்டடான டெமோக்ராட்டிக் சிஸ்டமா அது மாறும். டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஹோல்ட் பண்ற கண்ட்ரியா அது மாறிடும். ஸோ அதுவுமே சரிதான். அப்ப டி பாக்குறோம்னா, ஆல் டெமோக்ரஸிஸ் எமர்ஜ்ட் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார் ஹவ் டிரான்சிஸ்டட் ஃப்ரம் டெமோக்ரஸி டு கன்சாலிடேட்டட் டெமோக்ரஸி. இது வந்துட்டு ஒரு ரொம்ப கேள்விக்குறியான கொஸ்டின் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கே நம்ம பாக்குறோம்னா, இப்ப மியான்மர் அப்படின்றது ஒரு டைம்ல டெமோக்ரஸியா இருந்த கண்ட்ரி தான்.
ஆனா இப்போ அங்க வந்து மிலிட்டரி ரூல் நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானுமே வந்துட்டு ஒரு செமி டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரியா தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ அவங்க வந்துட்டு அவங்களுடைய பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு பை டைம் குறைஞ்சிட்டே போகுது. அதே மாதிரி நம்மளால சுத்தி இருக்கிற எல்லா நெய்பரிங் கண்ட்ரீஸை வச்சு இந்த எக்ஸாம்பிள கோட் பண்ணலாம். எப்படி வந்துட்டு இப்போ இந்தோனேஷியால ஆகட்டும், இல்ல வந்துட்டு சவுத் ஏசியால இருக்கிற அதர் கண்ட்ரீஸ் ஆகட்டும், இங்கெல்லாம் வந்துட்டு எப்போ ஒரு பீரியட் ஆஃப் 1970s 80ஸ்லாம் வந்து அவங்க டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன் எடுத்தாலும் கூட அதுக்கப்புறமா அவங்களால அது வந்து சஸ்டெயின் பண்ண முடியாம போயிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே லாட்டின் அமெரிக்கா சைடு பார்க்கும்போது இப்போ அர்ஜென்டினாவை நம்மளால எக்ஸாம்பிளா எடுக்கலாம். அர்ஜென்டினா வந்துட்டு இப்போ ரொம்ப ஒரு பேடான ஒரு எக்கனாமிக் கண்டிஷனை வந்துட்டு ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியே இல்லாத ஒரு கண்ட்ரியா மாறிடுச்சு. ஸோ அதனாலேயே இப்போ இருக்கிற அவங்களுடைய லீடர் வந்துட்டு பல நியோலிபரலான பாலிசிஸை கொண்டு வராங்க. அங்க வந்துட்டு டெமோக்ரஸிக்கான ரோலே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பங்களாதேஷே எடுத்துக்கலாமே. பங்களாதேஷோட சிச்சுவேஷனுமே வந்துட்டு ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்னால ஒரு 4 மந்த்ஸ் பேக் வந்துட்டு டெமோக்ரஸி அங்க இல்லாமலே போயிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அங்க ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் தான் வந்துட்டு கவர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம சுத்தி இருக்கிறதுலே நடக்குமோ நம்மளால ஷுவரா எல்லா டெமோக்ரஸிஸுமே வந்துட்டு எப்போ வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் எடுத்தாங்களோ அப்போ அது சஸ்டெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமானா அது கேள்விக்குறிதான். இந்தியா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் அதர் கண்ட்ரீஸ் ஹவ் நாட் லிவ்ட் அப் டு தி எக்ஸாம்பிள். ஸோ இதுல வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டதுனால ஆப்ஷன் டி இஸ் தி ராங் ஆன்சர். All democracies emerged after Second World War have transited from democracy to consolidated democracy. Sixth one, who among the following scholars wrote this article Comparative Politics Today with reference to the scope of comparative politics, that comparative politics is everything or it is nothing. ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ் டுடே அப்படின்றது யாரோட ஒர்க் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியாக இந்த ஆன்சரை வந்துட்டு சொல்லிடலாம். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் கூட நம்ம புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்க்கு எப்பவுமே எம்சைஸ் கொடுத்தே ஆகணும். இதனால தான் வந்து நம்ம புக்ஸ் ஆத்தர்ஸோடைய ஒர்க்ஸும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எம்சைஸ் கொடுத்தா ஈஸியாக நம்மளால இதை ஆன்சர் பண்ண முடியும். அப்போ கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸை பற்றி நம்ம படிக்கும்போது அதில் இருக்கிற மேஜரான திங்கர்ஸ் இல்லை மேஜரான தியரிஷியன்ஸோடைய ஒர்க்ஸ் அண்ட் புக்ஸை நமக்கு டெஃபினட்டாக பார்க்கணும். அதில் மிகப்பெரிய அளவில் சொல்லப்படுறது கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ் டுடே அப்படின்ற ஒரு ஒர்க் தான். ஸோ அந்த ஒர்க்கோடைய பர்சன் வந்துட்டு இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எது? டேவிட் ஆப்டர், ஆனி எக்ஸ்டெயின், ஜான் பிளாண்டல், அப்புறம் ஜி.கே. ராபர்ட்ஸ். இதுல வந்துட்டு ஜியான் பிளாண்டல் அப்படின்றவர் தான் கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ் டுடே அப்படின்றத எழுதினவர். அப்ப நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியாட்டி கூட புக்கை பத்தி தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியா இந்த ஆன்சரை வந்துட்டு கரெக்டா சொல்லிடலாம். செவன்த் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபீச்சர் ஆஃப் ரேஷனல் சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்? இது வந்து மத்திய பிரதேஷோட செட்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ, ஆல் ரெக்ரூட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் செல்ஃபிஷ். Institutions are meant to resolve the collective action dilemmas. It is inductive in its approach. Institutions originate due to voluntary action between actors. So இதுவுமே வந்துட்டு ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டியை டெஸ்ட் பண்ற ஒரு கொஸ்டின் தான். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரெண்டை பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ்ல இருந்து கேட்கப்படுற பல கேள்விகளுமே நம்மளுடைய கான்செப்சுவல் கிளாரிட்டியை தான் டெஸ்ட் பண்ணுது. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் இஸ் ஒன் ஆஃப் தி அப்ரோச்சஸ் இன் கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ். அப்போ அதில் வந்துட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் இல்லை இந்த ரெக்ரூட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது வந்துட்டு ஒரு கரெக்டான ஃபீச்சரா அப்படின்னு பார்க்கும்போது ஆமா, அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்சில் ரேஷனல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான ஒரு ஃபீச்சர் தான். ஏன்னா ரேஷனல் சாய்ஸ் அப்படின்றப்போ அங்க வந்துட்டு ஒரு செல்ஃபிஷான டிசிஷன் நம்ம ஆப்வியஸா எடுத்து தான் ஆகணும். இப்போ நம்ம ஒரு ஆளை ரெக்ரூட் பண்றோம்னா ஒரு 10 பேர் அப்ளை பண்றாங்கன்னா அதுல யார் பெஸ்ட்டோ அவங்கள தான் நம்ம எடுப்போம். அது நம்மளுடைய செல்ஃபிஷான விஷயம். ஏன்னா அவங்க தான் வந்து நமக்கு அவ்வளோ என்ன சொல்றது அந்த ஆர்கனைசேஷனுக்கும் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் மேக்ஸிமம் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவாங்கன்ற செல்ஃபிஷ் இன்டென்ஷன்ல தான் நம்ம அவங்கள எடுப்போம். ஸோ அதே பி பார்க்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் மென்ட் டு ரிசால்வ் கலெக்டிவ் ஆக்ஷன் டைலமாஸ். அப்படியான்னு பார்க்கும்போது ஆமா, ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால கலெக்டிவான ஒரு டைலமாஸ்லாம் இருக்கிறத வந்து ரிசால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த கலெக்டிவ் ஆக்ஷன் டைலமாஸ்ன்னு எதை சொல்லலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கு வந்துட்டு ஒரு 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 கான்ஃபிளிக்ட் ட்ரிவனான ஒரு ஏரியாவுக்கு அது தள்ளப்படுதுன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அங்கே ரிசால்வ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அதிகம். அப்போ சி அதுவுமே வந்துட்டு அப்போ ஒரு கரெக்டான ஆப்ஷன். அப்போ சி பார்க்கும்போது இட் இஸ் இண்டக்டிவ் இன் இட்ஸ் அப்ரோச். இது இண்டக்டிவ்னா என்னன்னு மீன் பண்றாங்கன்னா ஒரு 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 ஜென்ரலான ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த கான்செப்டை ஒரு ஒரு ஈவெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு கான்செப்ட். அந்த டெமோக்ரஸி அப்படின்ற கான்செப்டுக்கு பல ஈவெண்ட்ஸ் தான் வந்துட்டு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து அந்த கான்செப்டை டிரைவ் பண்றது தான் வந்துட்டு இண்டக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது வந்து ஒரு பாட்டம் அப் அப்ரோச். அதே வந்துட்டு டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்துட்டு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா
ஒரு தியரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, இந்த தியரி வந்து கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம கோட் பண்றதுக்காக நமக்கு எக்ஸாம்பிள் தேடுவோம்ல. அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்துட்டு எங்கெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்ப இது வந்துட்டு ஒரு டாப் டு டவுன் அப்ரோச். அப்ப அதை வந்து டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு இண்டக்டிவ் டைப் ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம் தான். ஏன்னா என்னைக்குமே ரேஷனல் சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச், அது வந்து எல்லா அப்ரோச்சும் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது என்னைக்குமே ஒரு டாப் டவுன் கம்யூனிகேஷனை ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டம். அப்ப அந்த இடத்துல இல்ல, அதோட ஸ்ட்ரக்சரே அப்படிதான். ஸோ அந்த இடத்துல வந்து அது டிடெக்டிவ் அப்படின்னு தான் மேஜர் எம்சைஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரிஜினேட் டியூ டு வாலண்டரி ஆக்ஷன் பிட்வீன் ஆக்டர்ஸ். இது உண்மையான பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு உண்மையான ஃபேக்டர் தான். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆரிஜின் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கும்போது அது வந்துட்டு யாரும் ஃபோர்ஸ் பண்ண ஒரு விஷயம்லாம் கிடையாது. பலர் சேர்ந்து வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு ரூல் ஆஃப் லாவை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியுடைய அவுட்கம் தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் அ கண்ட்ரி. அப்போ இதுல வந்துட்டு சி தான் ஆப்ஷன் ராங். ஏன்னா இது வந்துட்டு டிடக்டிவ் டைப் ஆஃப் அப்ரோச், இதுல வந்து இண்டக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th one, from the following who gave the term civic culture as democratic political culture? Options are Gabriel Almond and Sidney Verba, Theda Skopol and Peter Evans, David Easton, Lucian Pike. அப்ப இதுல என்ன கேக்குறாங்கன்னா சிவிக் கல்ச்சர் அப்படின்றது யார் டேர்ம் பண்ணலாம்? இப்போ சிவிக் கல்ச்சர் அப்படின்றது வந்துட்டு கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க். அப்ப அந்த ஒர்க்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா கேப்ரியல் ஆல்மெட் அண்ட் சிட்னி வெர்பா தான். ஸோ இவங்க தான் வந்துட்டு இதை டேர்ம் பண்ணாங்க. அப்போ சிவிக் கல்ச்சர்ல என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு சிட்டிசன்ஸோடைய ரோல், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனை மேக் பண்றாங்க. ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் வந்துட்டு பல பொலிட்டிக்கல் பாலிசிஸ்லாம் கொண்டு வருவாங்கல்ல. அப்ப அந்த பாலிசிஸை வந்துட்டு எந்த அளவுக்கு பீப்புளோட இன்ஃபுளுன்ஸ் அந்த பாலிசிஸ்ல இருக்கு, அதாவது அந்த பாலிசிஸை கிரியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பாலிசிஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் வச்சு டிஃபைன் பண்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த சிவிக் கல்ச்சர் அப்படின்றது. ஸோ அதை வந்துட்டு எழுதினவங்க கேப்ரியல் ஆல்மண்ட் அண்ட் சிட்னி வெர்பா தான். இதுவுமே வந்துட்டு ஒரு புக் அண்ட் ஆத்தர் பேஸ்ட் தான், கான்செப்ட் அண்ட் அதோடைய ஓனர் பேஸ்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். ஸோ நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அவங்களோட கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 9th one, who was the father of comparative politics? இதோடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஏ சாணக்கியா, பி பிளேட்டோ, சி அரிஸ்டாட்டில், டி சபைன். இப்போ கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸோட ஃபாதர் யாருன்னு பார்த்தா அது வந்துட்டு சாணக்கியாவா? கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கிராஃப்டை பத்தி பேசினவர். அவர் வந்துட்டு ஸ்டேட் தியரிஸை பத்தி பேசின பர்சன். பிளேட்டோவான்னு பார்க்கும்போது பிளேட்டோ வந்து ஐடியலிசம் பத்தி பேசினார். அவர் கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ்லாம் அவ்வளவு இல்லை. அவர் வந்துட்டு எப்படி ஒரு சொசைட்டி வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்றதா சொல்லியிருக்காரு. அவர் வந்து கம்பேர் பண்ணிலாம் சொன்னதில்ல. இதே அரிஸ்டாட்டிலை பத்தி பார்க்கும்போது அரிஸ்டாட்டில் வந்துட்டு இது பல ஒர்க்ஸ், அதாவது பல கான்ஸ்டிடியூஷன் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு எல்லா ஸ்டேட்லயும் இருந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா அவரே ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு பில்ட் பண்ணணும்னு நினைச்சவரு. இதுதான் வந்துட்டு எல்லா கண்ட்ரிலயும் ஃபாலோ பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்ப இதுல இருக்கிற பெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்துட்டு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியலான கான்ஸ்டிடியூஷனை பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னவர் தான் வந்துட்டு அரிஸ்டாட்டில். இந்த டி சாபைன் அப்படின்றவங்க பார்க்கும்போது வந்துட்டு பொலிட்டிக்கல் தியரியை பத்தி பேசுவாங்க. அதாவது பொலிட்டிக்கல் தியரி வந்துட்டு பிலாசபிக்கலா, எம்பிரிக்கலா, அது எப்படி இருக்கணும், அதோட ஐடியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பொலிட்டிக்கல் தியரியை பத்தி பேசுறாங்க. ஸோ இதுல ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் நடத்துறது யாருன்னு பார்க்கும்போது அது வந்து அரிஸ்டாட்டில் தான். அப்போ இதோடைய ஆப்ஷனுமே அதுதான். ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில் இஸ் தி ரைட் ஆன்சர். கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னைக்குமே நம்ம சொன்ன போல ஒரு 2 ஸ்டேட் இருக்கு, இல்ல ஒரு 2 சொசைட்டி இருக்கு, இல்ல 2 கண்ட்ரிஸ் இருக்குன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆர் எக்கனாமிக் சிஸ்டம் ஆர் சம் கைண்ட் ஆஃப் என்ன சோசியல் ஸ்ட்ரக்சர் which could be replicated or studied in further detail and analysis. அதாவது அதுல இருக்கிற பெஸ்ட்டை வந்துட்டு எடுக்கிறதுக்கான ஒரு கம்பேரிட்டிவ் முயற்சி தான். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டடி தான். ஸோ அதை கான்ஸ்டிடியூஷன் மூலியமா அரிஸ்டாட்டில் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. ஸோ அதனாலே அவரு தான் ஃபாதர் ஆஃப் கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ் நம்ம சொல்லுவோம். 10th one, who gave the concept of political culture? இதுல ஆப்ஷன் பார்த்தோம்னா மெக்ரெட்ஸே, மார்டின் லிப்செட், கேப்ரியல் ஆல்மண்ட், வெபர். அப்போ பொலிட்டிக்கல் கல்ச்சர் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ பொலிட்டிக்கல் கல்ச்சர்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வைங்களேன், இப்போ இந்தியாவே இருக்குன்னு வைங்களேன். இந்தியாவில் வந்துட்டு பொலிட்டிக்ஸை பத்தி நம்ம பேசும்போது பல பிலீஃப்ஸ் அதுல ஓரியன்ட் ஆயிருக்கும்.
பல வேல்யூஸ் அதோட ஓரியன்ட் ஆயிருக்கும். அப்ப இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சரை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்க வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பெயின் பண்ற ஒரு ஒரு வே இருக்குல்ல, ஒரு எப்படி கேம்பெயின் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு அது இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஐயோ நம்ம வந்துட்டு நம்மளோட லீடர்ஸை கொண்டாடுற விதமா இருக்கட்டும், அப்போ நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ற விதமா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு பொலிட்டிக்கல் கல்ச்சர். ஸோ இது ஏரியா ஸ்பெசிஃபிக்கா மாறும். இப்ப நம்ம பண்ற மாதிரி ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில பண்ண மாட்டாங்க. அங்க டோட்டலி வேறையா இருக்கும். இப்ப இங்க வந்துட்டு ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்றவங்க நடந்து போனாலே அவ்வளோ ஒரு கிரவுடு கூடும். இல்லைன்னா வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு காட்லி ஃபிகரா பல பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோவிங், ஒரு ஃபேன் கல்ட் இருக்கிற ஒரு ஒரு டைப் ஆஃப் கல்ச்சரை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இதே வந்துட்டு நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுமே சிட்டிசன் கூட வந்துட்டு டே டு டே லைஃப்ல வந்துட்டு மிங்கிள் பண்ணி இன்டராக்ட் பண்ணி போகும்போது அவங்களுக்கு அதே அட்டென்ஷன்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து பொலிட்டிக்கல் கல்ச்சர்னு பேசிக்கா சொல்லுவோம். ஸோ இதை பத்தி பேசின முதல் யார் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்துட்டு ஆப்ஷன் சி, கேப்ரியல் ஆல்மன் தான். அவங்க தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சர்னா என்ன அப்படின்றத பத்தி பேசினாங்க. அப்போ இதுல இன்னொரு கொஸ்டினும் வரலாம். அப்போ வேற யாருமே இதை பத்தி பேசலையாங்க? வேற பல பேரும் பேசியிருக்காங்க. ஆனா இதை யார் ஒரிஜினேட் பண்ணது அப்படின்றது தான் இங்க கேள்வி. ஹூ கேவ் தி கான்செப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் கல்ச்சர் தான். அப்ப அது வந்துட்டு சி, கேப்ரியல் ஆல்மன். 11th one, consider the following statements. இதுல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ஆர் தி நோஷன் ஆஃப் வேவ்ஸ் ஆஃப் டெமோக்ரட்டைசேஷன் லிங்க்டு தி டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஃப்ரம் 1975 டு ஏர்லியர் waves. அப்புறம் செகண்ட் ஆப்ஷன், தி ஃபர்ஸ்ட் வேவ் பீரியட் அக்கார்டிங் டு வேவ்ஸ் ஆஃப் டெமோக்ரட்டைசேஷன் தியரி வாஸ் 1828 to 1926. The second wave period according to waves of democratization was during 1939 to 1942. இப்போ இதுல செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்றா கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வந்துட்டு 1 and 2, ஆப்ஷன் பி வந்துட்டு 2 and 3, ஆப்ஷன் சி வந்துட்டு 1 and 3, அண்ட் ஆப்ஷன் டி வந்துட்டு 2 and 3. இதுல என்ன கேட்டிருக்காங்க, வேவ்ஸ் ஆஃப் டெமோக்ரட்டைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது, அப்புறம் அதோடைய ஒரு ஒரு வேவ் வந்துட்டு எந்த பீரியட் ஆஃப் டைம்ல நடக்குது அப்படின்றதான். அப்ப இந்த டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன், வேவ்ஸ் ஆஃப் டெமோக்ரட்டைசேஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கு. அப்போ அது யாரு வந்துட்டு பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். என்னன்னா, இப்ப இந்த வேவ்ஸ் ஆஃப் டெமோக்ரட்டைசேஷன் மீன் பண்றது இப்போ ஒரு அதே அத்தாரிட்டேட்டிவான ஒரு சிஸ்டம்லாம் இருந்திருக்கு இல்லையா, பல கண்ட்ரிஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ கொலோனியல் பேகேஜோட கண்ட்ரிஸ் இருந்திருக்கு, இந்தியா ஆகட்டும், பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆகட்டும். அப்ப இவங்கெல்லாம் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களோட டெமோக்ராட்டிக் சிஸ்டம் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றது ஒரு ஒரு கண்ட்ரிக்குமே டிஃபரன்ஷியேட் ஆகும். இப்போ இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைம் வந்துட்டு வேற when compared to other countries like in Africa or even ஜப்பான், அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம். ஸோ இதை வந்துட்டு டிரைவ் பண்ணது சாமுவல் ஹண்டிங்டன் அப்படின்றவர் தான். அவருடைய மேஜரான எம்சிஸ் என்னன்னா, ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஒவ்வொரு வேவ் நடந்திருக்கு. இந்த ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல நடந்த வேவுக்கு வந்துட்டு ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ரிவர்ஸ் வேவுமே நடந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ இதுல வந்துட்டு வேவ் பத்தி மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ரிவர்ஸ் வேவ் பத்தி கேட்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வேவோட டைம் பீரியட், செகண்ட் பீரியட் வேவோட டைம் பீரியட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் 1828 to 1926 தான் நடந்திருக்காங்க. ஆமா. அப்ப ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்து இந்த ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அமெரிக்கா அப்புறம் யூரோப்ல எல்லாம் வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன், அதாவது டெமோக்ரஸி அப்படின்ற ரொம்ப கன்சாலிடேட் ஆன பீரியடு வந்து அதுதான். எங்கன்னு பார்த்தோம்னா இப்போ பிரிட்டன், பிரான்ஸ் போல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம். ஸோ செகண்ட் அதுக்கப்புறமா ரிவர்ஸ் வேவ் நடந்தது. அந்த ரிவர்ஸ் வேவ் எப்போ நடந்ததுன்னா இந்த 1920s அந்த பீரியட் ஆஃப் டைம்ல, 1920s to 1930s 40s அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அந்த ரிவர்ஸ் வேவ் என்னன்னா மறுபடியும் வந்துட்டு அத்தாரிட்டேட்டிவான ரெஜிம்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அது எங்கன்னா வந்துட்டு நம்ம இப்போ ஹிஸ்டரியில படிச்சிருப்போம், நாஜிசம், ஃபாசிசம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கிரியேட் ஆன பீரியட் ஆஃப் டைம் அதுதான். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்து ஜெர்மனி ஆகட்டும், இட்டாலி ஆகட்டும் ஒரு அத்தாரிட்டேட்டிவான ரெஜிம்க்கு வந்துட்டு பேக்வர்டா மூவ் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறமா எமர்ஜ் ஆனது தான் வந்துட்டு செகண்ட் வேவ். செகண்ட் வேவ் வந்துட்டு பீரியட் ஆஃப் டைம்னு இவங்க கொடுத்திருக்கிறது 1939 to 42. அப்ப அது கரெக்டான்னு பார்க்கும்போது அங்க வந்துட்டு அது தப்பு. ஏன்னா செகண்ட் வேவ் அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து 1943ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப இது வந்துட்டு 42ல எண்ட் ஆயிடுது. இப்போ செகண்ட் வேவோட டைம் பீரியடே தப்பு தான். ஏன்னா 43 அப்படின்ற அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் இந்த ஃபாசிஸ்டான நாசிசம் ஃபாசிசம் வந்துட்டு நம்ம இது கட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நிறைய கொலோனியல் கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்த ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு தப்பா இருக்கிறதுனால ஆப்ஷன் 3 தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் இஸ் டெஃபினெட்லி ரைட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான்னு பார்க்கும்போது நோஷன் ஆஃப் waves of democratization linked the democratic process
ஃப்ரம் 1975 டு டூ earlier waves. அதுவுமே கரெக்டானு பார்க்கும்போது அது கரெக்ட் தான். ஸோ இதுல 1 and 2 கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ தான். அப்போ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 12th ஒன், மாரிஸ் டோர்வேஜர்ஸ் thesis ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் appeared in the book அப்படின்றதான் கொஸ்டின். அப்போ எந்த புக்ல வந்துட்டு டூரேஜர் அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பத்தின டெஃபினிஷனை கொடுத்திருக்காருன்றதான். ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ அயர்ன் லா ஆஃப் ஆலிகார்கி, ஆப்ஷன் பி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தி ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டி இன் தி மாடர்ன் ஸ்டேட், ஆப்ஷன் சி பார்ட்டிஸ் அண்ட் பார்ட்டி சிஸ்டம், டி டெமோக்ராட்டிக் தியரி எஸ்ஐஸ் இன் ரிட்ரீவல். இதுல துர்வேஜர் யாருன்னு பார்க்கும்போது அவர் வந்துட்டு பொலிட்டிக்கல் தியரிஸ் பத்தின கிளாசிபிகேஷன் கொடுத்தவர். அப்ப இவரோட கிளாசிபிகேஷன் என்ன, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே எப்படி நம்மளால டிஃபைன் பண்ண முடியும்னா அவங்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம். அப்ப அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு இவங்க என்ன டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு நம்ம ஈஸியா டிஃபைன் பண்ணிடலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்டர் பேஸ்டு பார்ட்டி, அப்புறம் வந்துட்டு மாஸ் பேஸ்ட் பார்ட்டி, அப்புறம் வந்துட்டு இந்த கேட்ச் ஆல் பார்ட்டிஸ் அப்படின்ற ஐடியாஸ்லாம் வந்துட்டு டொர்வேஜரோடைய கிளாசிபிகேஷன்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப இதுல இவர் மேஜரா எம்சைஸ் பண்ண இந்த விஷயங்கள்லாம் சொன்ன புக் எதுன்னு பார்க்கும்போது அது வந்துட்டு ஆப்ஷன் பி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தி ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டி தான். இப்போ ஆப்ஷன் ஏ வந்துட்டு அயர்ன் லா ஆஃப் ஆலிகார்கி அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும், அது ராபர்ட் மைக்கேல்ஸ் உடைய ஒர்க் அப்படின்றது. இப்போ கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பத்தி நம்ம படிப்போம். ஸோ அதுல வந்துட்டு மேஜரா வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை கிளாசிஃபை பண்ணதுக்கு மிகப்பெரிய ரோல் டூர்வேஜருக்கு போகும். 13th ஒன், who gave the concept of democratic transition. இப்போ டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன் பத்தின கொஸ்டின்ஸ் நம்ம இதுக்கு ஏர்லியராகவே கொஞ்சம் முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ்ல பார்த்துருந்தோம். ஸோ அதில் நம்ம ஆன்சருமே சொல்லியிருந்தோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ தி ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ சுனில் கில்னானி, ஆப்ஷன் பி ராபர்ட் டால், ஆப்ஷன் சி சாமுவல் ஹண்டிங்டன், ஆப்ஷன் டி கார்ல் டூஸ்ட். இப்போ இதுல வந்துட்டு கார்ல் டூஸ்ட் அப்படின்றது பொலிட்டிக்கல் மாடர்னைசேஷனை பத்தி பேசினவர். சாமுவல் ஹண்டிங்டன் தான் வந்துட்டு டெமோக்ராட்டிக் டிரான்சிஷன்ஸ், அதாவது இந்த 3 ways ஆஃப் டெமோக்ரஸி பத்தி எல்லாம் பேசினவர். ஸோ அதான் கரெக்டான ஆப்ஷன் கூட. ஆப்ஷன் பி பார்க்கும்போது ராபர்ட் டால் அப்படின்றவர் வந்துட்டு போலியார்கி அப்படின்றவர் பேசினார். அப்புறம் சுனில் கில்னானி வந்துட்டு ஒரு இந்தியன் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்துட்டு டெமோக்ராட்டிக் டிரான்சிஷனை பத்தி மிகப்பெரிய அளவுல பேசின ஒரு பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது சாமுவல் ஹண்டிங்டன் தான். ஸோ தட் இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் சாமுவல் ஹண்டிங்டனோட ஒர்க், மிகப்பெரிய ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது 3 ways of democracy அப்படின்றது தான். 14th ஒன், who among the following is associated with the theory of underdevelopment. இப்போ ஏ வந்து டேவிட் ஆப்டர், பி லெனார்ட் பிண்ட்பைண்டர், சி ஏஜி ஃப்ராங்க், டி ஸ்டெயின் ராக்கன். அப்போ இது வந்து குஜராத் செட்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்ட் ஆஃப் கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ்ல வர தியரி தான். ஸோ இந்த அண்டர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் தியரி ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் தியரி பிளஸ் நியோ மார்க்சிஸ்ட் தியரிஸ்ல இருந்து டெவலப் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ இந்த ஐடியாலஜி இருந்து தான் இந்த தியரிஸ்லாம் வந்துட்டு அவங்க பயங்கரமா டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல அண்டர் டெவலப்மெண்ட் பேசுற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்குமே ஏன் வந்துட்டு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் வந்துட்டு அண்டர் டெவலப்டா இருக்கு, ஏன் வந்துட்டு அந்த கண்ட்ரிஸ்னால டெவலப் ஆக முடியல, இதுக்கு யார் காரணம், இதுக்கு இந்த கேபிட்டல் சிஸ்டம் வந்துட்டு எப்படி எல்லாம் வந்துட்டு காரணமா இருந்திருக்கு, இதுக்கு நம்மளுடைய இப்போ ஃபாலோ பண்ற டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளவு பொறுப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கலான அனாலிசிஸ் கொடுக்கறதா இந்த அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்ற தியரி. அப்ப இதோடைய ஒர்க், இதோடைய ப்ராப்பனன்ட் யாருன்னு பார்க்கும்போது அது வந்துட்டு கரெக்டான ஆன்சர் சி ஏஜி ஃப்ராங்க் தான். ஏஜி ஃப்ராங்க் தான் வந்து கிரிட்டிக்கல் தியரியுமே ஒரு மிகப்பெரிய திங்கர் அப்படின்னு சொல்லப்படலாம் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதுல அவர் டிரைவ் பண்ணது தான் அண்டர் தியரி ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றது. 15th ஒன், who among the following expanded the conception of center and periphery to core, periphery and semi-periphery. இதுல கேட்கப்பட்டது என்னன்னா, சென்டர் அண்ட் பெரிஃபெரி அப்படின்ற கான்செப்டை வந்துட்டு யாரு கோர், பெரிஃபெரி அண்ட் செமி பெரிஃபெரி ஆகணும். சென்டர் அண்ட் பெரிஃபெரி வந்துட்டு இந்த நம்ம முன்னாடியே சொன்ன போல மார்க்சிஸ்ட், நியோ மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்கல் தியரியில ஒரு ஆஸ்பெக்டா இருந்தது தான். ஸோ இந்த தியரியில என்ன பேசுறாங்கன்னா, சென்டர் அப்படின்றது டெவலப்டு கண்ட்ரிஸையும், பெரிஃபெரி அப்படின்றது வந்துட்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸையும், இவங்களுக்கு இடையில இருக்கிற இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு, அதாவது இவங்களோட ரிலேஷன் எப்படி இருக்கு, எப்படிலாம் வந்துட்டு இந்த சென்டர் வந்து இந்த பெரிஃபெரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, அதனால அவங்களுடைய ஹெஜிமனியை வந்து அவங்க எப்படி இந்த வேர்ல்டுல எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க, அவங்க எப்படி எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றத எம்சைஸ் பண்ற தியரிட்டிக்கலான ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஸோ இதை வந்துட்டு பெருசா பேசுனது லெனின் தான், இந்த சென்டர் பெரிஃபெரி அப்படின்ற டெஃபினிஷன். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கூட நுவான்ஸ்டா, கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டா கொண்டு போனதுதான் இந்த கோர், பெரிஃபெரி அண்ட் செமி பெரிஃபெரி அப்படின்றது. அப்ப இது பேசப்பட்ட இடம் எதுனா வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் தியரி தான். அப்ப இதுல வந்துட்டு
2 ஆஸ்பெக்ட் மட்டும் இல்ல. 3வது ஒரு ஆஸ்பெக்ட்ன்னு சொல்லிட்டு செமி பெரிஃபெரி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் தியரி தான் கொண்டு வந்தாங்க. அப்போ வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் தியரியோட ப்ராப்பனன்ட் யாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ரால் பிரெஸ்பிரிட்ஜ், பி இம்மானுவல் வாலஸ்டின், சி ஜேம்ஸ் ஓகானர், டி பால் பானர். அப்ப இதுல வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் தியரியோடைய ப்ராப்பனன்ட் யாருன்னு பார்க்கும்போது அது வந்து இம்மானுவல் வாலஸ்டைன் தான். ஸோ இதுல கேட்கப்பட்ட அப்போ அவர் தான் வந்துட்டு இந்த கோர் பெரிஃபெரி அண்ட் செமி பெரிஃபெரி அப்படின்ற விஷயங்களையும் வந்துட்டு சேவ் பண்ணாரு. ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இம்மானுவல் வாலஸ்டைன். ஸோ கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸ் பத்தின ஒரு பிவைக்கு டிஸ்கஷனை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பல கொஸ்டின் பேங்க்ஸ்ல இருந்து, கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் பார்த்தாச்சு. ஸோ குவிக் ரிமைண்டர், யூஜிசி நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும் வந்துட்டு ப்ரொஃபஸர் அகாடமியில அட்மிஷன்ஸ் ஓப்பனா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி கோர்சஸ் தட் ஆர் ஆஃபர்ட். ஸோ நீங்க யாராவது வந்துட்டு இந்த கோர்சஸ் ஆஃப் பண்ணணும், இதுல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். அதை பத்தின எல்லா ஃபர்தர் டீடைல்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு, குவரிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல கிளாரிபிகேஷன் தேவைப்படுது, இல்ல அது ரிலேட்டடான டாபிக்ல ஏதாச்சும் வேற கொஸ்டின்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அதை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். நம்ம அதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.